சரி, ஓகே. டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி என்ன? ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பி ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட் ஆர்டிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க, டிபிஎஸ்பி எதுக்குன்னு கேட்குறாங்க. டிபிஎஸ்பி எதுக்கு? ஏன்னா டிபிஎஸ்பி வந்து ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எதனால் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ்னால், இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு அப்படின்றாங்க. அதனால் இது ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். அதான் ஆர்டிக்கல் 38. ஃபஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டு. அடுத்து வந்து டிபிஎஸ்பி எதுக்குன்னு கேட்டால், டிபிஎஸ்பி இஸ் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். அதனால் லாஸ்ட்டில் அதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதனால் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ்னால், இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு. ஸோ வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணணும், பீப்புளோட வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணணும். அதனால் அது ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 39 இது வந்து ABCDEF வரைக்கும் போகும். சரி, எடுத்தோடனே டி பார்த்துடலாம். டினா தீதி. ஸோ தீதி வந்துட்டுனா உமன். ஸோ உமன் மென்னுன்ட்டு தனித்தனியாக பே பண்ணாமல் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டீனா தீதி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். பொண்ணுங்களுக்கு பசங்களுக்குன்னு தனித்தனியாக பே பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேலரி கொடுக்கணும். அதை ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அப்புறமா சி ஃபார் கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ வெல்த் சிக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாது. சினா சி. ஸோ வெல்த் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல, அதான் மேலே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அதான் ஈக்குவல் பே. டி தான் டிடி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. அப்புறமா சி வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாதுன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இந்த மாதிரி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா எல்லாருக்கும் லைவ்லிஹுட் கிடச்சிரும். அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைவ்லிஹுட், டு செக்யூர் லைவ்லிஹுட்னு வரும். ஸோ ஈக்குவல் பே. ஈக்குவல் பேனா அடுத்து சேல்ரி யாருக்கு? ஒர்க்கர்ஸ்க்கு தானே. ஸோ ஒர்க்கர்ஸு யாருக்காக ஒர்க் பண்ணுறோம்? சில்ட்ரனுக்காக ஒர்க் பண்ணுறோம். அதான் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்னா, டு ப்ரிசர்வ் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் ஃபோர்சிபிள் அப்யூஸ் வந்துடும். அடுத்து இங்கே வந்து ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படி வந்துடும். ஸோ ஜஸ்ட் கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்னா 39 வந்து A to F இருக்கும். டினா வந்து தீதி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அடுத்து ஏன்னா உமன் அண்ட் தீனா தீதி உமனு, அவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியாக பே பண்ணாமல் மென் அண்ட் உமனுக்கு ஒரே மாதிரியான பே இருக்கணும். அதை வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. அதுக்கு மேலே சி வந்து கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நல்லா லைவ்லிஹுட் கிடச்சிரும். அதான் டு செக்யூர் லைவ்லிஹுட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஈக்குவல் பேக்கு கீழே ஈக்குவல் பேனா யாருக்கு? ஒர்க்கர்ஸ்க்கு தான் பே பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்கர்ஸு எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா சில்ட்ரனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபுல்லாக அந்த ஆர்டிக்கலோட மீனிங் வந்து நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் என்ன? ஆர்டிக்கல் 39A. ஸோ 39Aனா என்னது? ஃப்ரீ லீகல் எய்டு. ஃப்ரீ லீகல் எய்டு டு புவர். அதான் ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு டு புவர். இது எப்படி நான் வச்சுக்கிறது? இது வந்து ஜஸ்ட் ஏனா எய்டுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ லீகல் எய்டு 39A. நிறையா மற்றதுலேயும் ஏ வரும், 43A 48Aலாம் வரும். இது வந்துட்டு அதுக்கெலாம் நல்ல ஷார்ட்கட் இருக்குது. இதுக்கு மட்டும் ஏன்னு வந்தால் எய்டுன்ற மாதிரி ஜஸ்ட் அவங்க ஞாபகம் வர அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா எய்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 40. 40னா வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்தா? ஸோ வந்துட்டு இது என்ன ஷார்ட்கட்னா 4. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. எங்கள் பஞ்சாயத்து வந்து 4 பேர் கூடுவாங்க, 4 விதமாக பேசுவாங்க. அதான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து. அடுத்து ஆர்டிக்கல் 41. இதை வந்து அப்படியே திருப்பி போட்டால் 14.
ஸோ 14 years old. லீகல் ஏஜ் சில்ட்ரன் வந்து பிலோ 14 years வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இந்த சைல்டு லேபர் ப்ராஹிபிஷன் ஆக்டில் வந்துட்டு 14 yearsக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வரும். ஸோ அதுதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 yearsக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடாது எந்த சில்ட்ரனும் வந்து ஃபேக்ட்ரிஸ்லேயோ எந்த டொமஸ்டிக் ஒர்க்ஸ்லேயோ வச்சுருக்கக்கூடாது. அதான் 14 years ஓல்டுக்குள்ளே. ஸோ அதை அப்படி திருப்பி போட்டால் 41. அதான் ரைட் டு ஒர்க்கு. ரைட் டு ஒர்க்கு, சில்ட்ரன் ரைட் டு ஒர்க்கு இருக்கணும்னா 14 yearsை தாண்டி இருக்கணும். அதான் ரைட் டு ஒர்க்கு. இது அப்படியே வந்து ரைட் டு ஒர்க்கு, எஜுகேஷனு, அப்புறம் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் in case of employment, old age, sickness, unemployment, old age, sickness, disability வரும். ஸோ இது வந்து 14 yearsக்கு மேலே தான் ரைட் டு ஒர்க்கு. 14 yearsக்கு கீழே வந்துட்டு அவங்க எஜுகேஷன் தேவை, ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இந்த ரைட் டு ஒர்க்னால் 14 yearsக்கு மேலே ஆயிருக்கணும், இல்லைனா எஜுகேட் பண்ணிகிட்ருக்கணும், அவங்களுக்கு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம். 14 வந்து திருப்பி போட்டால் 41. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 42. ஆர்டிக்கல் 42 என்ன? இது எப்படி நான் வச்சுக்கிட்டேன்? ஓகே, 2னா 2 உயிர், 2 உயிர். 2 உயிர் யாருக்கு இருக்கும்? அப்படியும் வச்சுக்கலாம். மேட்டர்னிட்டி பிலீஃப் இப்படியும் வச்சுக்கிட்டேன். இல்லையா, இங்கே ரைட் டு ஒர்க்கா? ரைட் டு ஒர்க்குக்கு அடுத்து ஒர்க்கை பற்றி தான் பேசும். just and humane condition of work. just and humane conditions of work. ஸோ இப்படி நான் வச்சுக்கலாம். ரைட் டு ஒர்க்கு அடுத்த ஆர்டிக்கல் அது ஒர்க்கை பற்றி தான் பேசும், ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கு. இல்லைனா ஆர்டிக்கல் 42 வருதுல்ல, ஸோ அந்த லாஸ்ட்டு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ 2னா 2 உயிர், ஒரு உயிர்க்குள்ளே 2 உயிர் இருக்குல்ல, அதான் மேட்டர்னிட்டி ரிலீஃப். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 43. ஆர்டிக்கல் 43 என்ன? இந்த 3 நான் வச்சுக்கணும். 3 வந்துட்டு U3, உணவு உடை உறைவிடம், ஃபுட்டு, ஷெல்ட்ரு, ட்ரெஸ்ஸு, அதுதான் வந்து உணவு உடை உறைவிடம். ஸோ U3. 3னா இது ஞாபகம் வந்துடணும், U3ன்னு ஞாபகம் வந்துடணும். 3னா U3. ஸோ என்னது? உணவு உறைவிடம்னா அதுதான் என்ன? அதுக்கெல்லாம் வந்து ஒரு லிவிங் வேஜ் தேவை. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு உணவு உறைவிடம் தேவைன்னா கவர்மெண்ட் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு லிவிங் வேஜ் கொடுக்கணுன்றது ஒரு டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டு செக்யூர் அ லிவிங் வேஜ். ஸோ அந்த லிவிங் வேஜ் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ லிவிங் வேஜ் கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும், அவங்களுக்கு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வரும் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ 43னா உணவு உறைவிடம். அது இருக்கணும்னா நார்மலாக எல்லாருக்குமே கவர்மெண்ட் வந்து ஒரு லிவிங் வேஜ்ன்றது கொடுக்கணும். உயிரோடு இருக்கிறதுக்குன்னு ஒரு வேஜ், ஒரு சின்ன அமௌண்ட் மாதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லிவிங் வேஜ். உணவு உறைவிடம்காக லிவிங் வேஜ். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குன்ற மாதிரி. கவர்மெண்ட் அந்த லிவிங் வேஜ் வந்து இப்போ கொடுக்கறதில்ல, யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஸோ அது கொடுக்குற வரைக்கும் நம்ம வீட்டிலே ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரினால் வீட்டிலே பண்ணுற ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்குற வரைக்கும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு கவர்மெண்ட் கொடுக்கல லிவிங் வேஜை. ஸோ இப்போதைக்கு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான்ப்பா ஓடுது வீட்டில் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுது? 43A வந்துடும். 43Aயில் ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பொழைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்புறமா கவர்மெண்ட்டை வந்து லிவிங் வேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட்டே காசு கொடுக்குது மாதம் ஃப்ரீயாகவேன்னும் போது யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதை செக்யூர் பண்ணணும்ல, அதான் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கவர்மெண்ட் லிவிங் வேஜ் கொடுக்குதுன்றதுக்காக யாரும் வேலைக்கு வராமல் இருந்துடாதீங்கப்பா அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 43B. 43Bயில் என்ன ஆகுது?
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ வந்து லிவிங் வேஜ் கவர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பழிச்சிக்கலாம். ஸோ காட்டேஜ் அதுக்கப்புறம் லிவிங் வேஜ் கொடுத்ததுக்கப்புறம் யாரும் வேலைக்கு வராமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸு, அதுக்காக எல்லாருக்கும் கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்.